நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அவரை பாடி ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் கிருபை செய்தார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆராதனை பரலோகத்தின் தேவன் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 18 வாசிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து என்னோடு சேர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். 18வது சங்கீதம் 25வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தமனாகவும், புனிதனுக்கு நீ புனிதனாகவும், மாறுபாடுள்ளவருக்கு நீ மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுகிறார். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர், தேவரின் விளக்கே ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கல்மலையார். என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவரின் கால்களே மான்களுடைய கால்களுக்கு போலாக்கி என்னை உயர்ந்த தலங்களில் நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் மலையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழகு வைக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுதாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்காத மாட்டாதபடிக்கு என் பாதங்களுக்கு கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெற்றினேன். யுத்தத்திற்கு நீ என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பி அவர்களே கீழே மடங்கடிக்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரித்து என் சத்துருக்களின் பிடியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரம் கொடுக்கிறதில்லை. நான் அவர்களே காற்று முத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள போத்தை போல அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்பு வைத்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனவிழுந்து போய் தங்கள் அரமனையிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கல்மலையானவர், துதிக்கப்பட்டவராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் என்னை வழிக்கு வழி வாங்கி ஜனங்களை எனக்கு
கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 27வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்துவீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். தனக்கு கேட்கப்பட்டதான பிரச்சனையின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே சுயபலத்தை சாயாமல் தேவனிடத்திலே செபித்து கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட தெய்வின் வார்த்தைகளை தன்னிடத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். ஆமே, கேடகம் என்பது சத்ருவின் அம்புகள் நம்மேல படாதபடி நாம் பிடித்து காத்துக் கொள்ளுகிறதான ஒரு உபகரணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை நம்புகிறவர்களுக்கு நான் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு நமக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த தீமையை நம்மை அணுகப் போவது இல்லை. ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கால்களை பலப்படுத்துகிறவரும் நம்மை தேவனுக்கு நேராக ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தி கொண்டு செல்லுகிறவருமாக இருக்கிறார். ஆகவே இந்த சங்கீதத்தில் ஆமென் தாவீது பெற்றுக்கொண்டதான நன்மைகளையும் தேவனுடைய விடுதலையும் குறித்து வர்ணித்து பாடியிருக்கிற சங்கீதங்களை நாம் பார்க்க முடியும். சத்துருக்களை நீங்களாக்கி எல்லா தீமைகளிலும் தம்மை ஆராதிக்கிற ஜனத்தை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஜெபத்துல தேவ சன்னதியில் நாம் காணப்படுவோம். இந்த பகலிலே கர்த்தரை ஆராதிக்கிறதான அநேக ஜனங்கள் வீடுகளில் அவரை தொழுது கொள்கிறார். ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கும் ஆமென் சூழ்நிலைகள் ஆமென் மோசமாக இருக்கிறது. ஆமென் அரசாங்கம் கட்டளையிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால ஞாயிறு ஆராதனை ஆலயத்தில் நடைபெறுவதில்லை. ஆனால் அநேகர் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆகவே நாம் இப்பொழுது முழங்கால் படியில் நம்முடைய தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, நம்முடைய தேசத்தில் பரவி வருகிறதான கொள்ள நோய்கள் இருந்து ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு தேவ சன்னிதியில் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது எல்லா சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆலயங்கள் திறந்து அங்கே வழிபாடுகள் ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேசத்தில் சௌக்கியம் உண்டாகும். ஆனால் அதற்கு தடையாக பரவி கொண்டிருக்கிறான கொள்ள நோயின் கட்டுப்பாடுகளை கர்த்தர் எடுத்து போடும்படியாக ஆண்டவராய் தேவன் எல்லா நோயின் கட்டுகளை அறுத்து கொண்டு நம்முடைய தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக கடந்த 3 மாத காலமாக ஆலயங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஆமென். ஆலயத்தில் ஆலய ஆராதனைகள் நடைபெறுவதில்லை. ஆனால் ஜனங்கள் பின்தங்கி சோர்ந்து போகாதபடி கர்த்தரை வீடுகளிலே ஆராதித்து வீடுகளை ஆலயமாக மாற்றிக்கொண்டு கர்த்தராய் தேவனை தொழுது கொள்ள உதவி செய்யும்படியாக கூடி சீக்கிரமாக நம்முடைய தேசத்துல ஆலயங்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாக கர்த்தராய் தேவன் கிருபையை செய்யும்படியாக தேவனுடைய கரம் நீட்டப்படும்படியாக முதலாவது நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆலய வழிபாடுகள் நடத்த முடியாதபடி
ஞாயிற்றுக்கிழமைகளை கர்த்தாவே முழு ஊரடங்கை கொண்டு வந்து ஆமென் ஆலயத்தை திறக்க விடாதபடி ஆண்டவரே தடையாய் இருக்கிறதான எல்லா கிரியைகளை கர்த்தர் எடுத்து ஓடுவீராக ராஜா. ஆண்டவரே ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆலயத்திலே கர்த்தரை பலி செலுத்தி துதிக்கும் போது தேசத்தின் மேல் விடுதலை கட்டளையிடுகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. அதற்கு தடையாய் பரவுகிறதான எல்லா கொள்ள நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுத்து ஓடுகிறேன் கர்த்தாவே. இந்த தேசத்தை விட்டு கொரோனா என்கிறதான கொள்ள நோயின் தாக்கத்தை ஆண்டவரே முற்றிலுமாக நீக்கி விடுவீராக ராஜா. ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபையை செய்வீராக ஆண்டவரே. தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும், விடுதலை கட்டளையிடுவீராக, சௌக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஜனங்கள் கர்த்தாவே தேவனை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக கிருபையை செய்யும். ஆலயங்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக ராஜா. வழிகளை திறந்தருளுவீராக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பும். வீடுகளை ஆலயமாக மாற்றி இல்லங்களிலே கர்த்தரை ஆராதிக்க கிரியை செய்கிறாங்க. அதற்கு தடையாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் போர்களை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குகிற கர்த்தாவே. விசுவாச ஜீவியத்தில் பின்வாங்கி பின்தங்கி போயிருக்கிறதான மக்களை தட்டி எழுப்புவீராக ராஜா. ஜெபத்திலே ஆராதனையில வீற்றிருக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பல காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் ஆண்டவரே மனதளவில பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாழ்வு மனப்பானையோடு இருக்கிறதான மக்களை கர்த்தர் தொட்டு சௌக்கியமாக்குவீராக. உம்மை ஆராதிக்க துதிக்க கர்த்தர் கிருபையை செய்யும். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக. உமது இரத்த கோட்டைகளை மறைத்துகளை கர்த்தாவே. திருச்சபைகளை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். விசுவாச குடும்பத்தார்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால முத்திரையிடுகிறோம். எந்த வியாதிகள் பலவீனங்கள் கொள்ள நோய்கள் மக்களை குடும்பத்தை தாக்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் முத்திரையிட்டு நிலப்படியின் மேல் முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொண்டது போல தேவனுடைய இரத்தத்தினால் முத்திரையிடுகிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எடுத்து பயன்படுத்தும். அற்புதங்களை காண செய்யும். பரிபூர்ண விடுதலை கர்த்தாவுடைய மக்களை கட்டளையிடும். ஆரோக்கியத்தோடு பலத்தோடுமே ஆராதிக்க கர்த்தர் கிருபையை செய்வீராக ராஜா. ஆண்டவரே இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஒரு மாபெரும் எழுப்புதலை நாங்கள் காண பரலோகத்தில் தேவன் உதவி செய்யும். தடைகளை எடுத்து போட்டு இரத்தப்படியில் மறைத்துள்ள நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி திருச்சபைகளை ஊழியங்களை தேவ பிள்ளைகளை குடும்பங்களை ஆராதனையை தடை பண்ணுகிறதாம் எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அதவாக்கி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கிடைக்காய் ஸ்தோத்திரம் செய்வோம். இன்னுமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்காக ஜெபிப்போம். தமிழ்நாட்டிலே கொள்ள நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆமென். சோதரன் இன்றைக்கு தமிழ்நாடு 2வது இடத்துல நிற்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளை ஆமென் சோதரன் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் தேவன் தமிழகத்தை தொட்டு சௌக்கியமாக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து கொரோனா நோய் கொள்ள நோய் பரவாமல் கர்த்தர் தடுக்கும்படியாக சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாக நெல்லை மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தென்காசி மாவட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பகுதியில் எந்த கொள்ள நோயை தாக்காதபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆமென். சோதரன் இந்தியா தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். டெல்லிக்காக ஆமென். மும்பை பட்டணத்திற்காக நம்முடைய தலைநகரத்துக்காக கர்த்தர் விடுதலை கட்டளையிடும்படியாக கன்னியாகுமரி காஷ்மீர் வரை கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்பும்படியாக பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக நோயின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக மரண கட்டுகளில் இருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. பரலோக பிதாவே நன்றியோடுமே துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் உடைய கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொரோனா கொள்ள நோய்க்கு பலியாக்கப்பட்டதானே மக்களை கர்த்தர் ஆறுதல்படுத்தவருடைய குடும்பங்களை ஆறுதல்படுத்துவீராக கர்த்தாவே. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இல்லத்திலும் உண்டாவதாக ஆண்டவருடைய கரம் கர்த்தாவே நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீரே சௌக்கியமாக்குற தேவன் என்று தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய சௌக்கியமாக்கும் கரம் சென்னை பட்டணத்தில் நீட்டப்படுவதாக ராஜா. ஒட்டுமொத்த தமிழ்நாடை கர்த்தர் விடுவித்து ஆசீர்வதித்துக் கொள்வீராக. அரசியல் தலைவர்களுக்காக மருத்துவர்களுக்காக ஆண்டவரே செவிலியர்களுக்காக துப்புரவு வேலை செய்கிறவர்களுக்காக போலீஸ் துறைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துறையிலும் உள்ளவர்கள் இந்த நோயின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட கர்த்தர் கிருபையை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா கொள்ள நோயிலும் தேசத்தை விடுவித்து தேசத்தின் மேல் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தர் கிருபையை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் பாரத தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வல்லமையுள்ள கரம் கர்த்தாவே தேசத்தின் மேல் வெளிப்படுத்துவீராக. எல்லா தடைகளை எடுத்து போடுவீராக. ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்பட கிருபையை செய்வீராக ராஜா. டெல்லி பட்டணத்தை சந்திப்பீராக கர்த்தாவே. எங்களிடத்தில் பரவுகிறதான கொள்ள நோய்களை அகற்றி போடுவீராக. ஆண்டவரே மும்பை பட்டணத்தை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கர்த்தாவே. அந்த பட்டணத்தில் கொள்ள நோய்களை மாற்றி ஜனங்களை ரட்சிப்பீராக.
ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறவே செய்வீராக. வட கிராமங்களுக்காக, ஊழியர் ஜன மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டதான மக்களுக்காக, நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சொந்த வீடுகளுக்கு செல்ல முடியாமல், ஆண்டவரே தேசத்துக்கு செல்ல முடியாமல் பல நிலைகளிலே கர்த்தாவே அவதிப்படுகிறான மக்களை கட்ட சந்தித்து அவர்களுக்கு கர்த்தாவே சொந்த இல்லங்களிலே சென்று சேர்வதற்கு வழிகளை திறந்தருளுவீராக ராஜா. இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக. இந்த கொள்ளை நோயின் தாக்கம் கர்த்தாவே கூடி சீக்கிரமாக நீங்கி போகத்தக்கதாக தேவனுடைய வல்லமையோட கடமை தேசத்தின் மேல் நீட்டப்படுவதாக கர்த்தாவே. அற்புதங்களை செய்யுங்களை, குற்றங்களை, குறைகளை, பாவங்களை எல்லாம் மன்னித்து உடைய தூய ரத்தத்தினாலே கழுவீராக ராஜா. உடைய ரத்தம் எங்கள் தேசத்தின் மேல் தளிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் ராஜ்யத்தின் மேல் தளிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தேவனுடைய நாமம் மகிமைப்பட கிருபையை செய்யுங்க தாமே. அவனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரின் பெரிய காரியங்கள் ஜெபத்தை கேட்டபடி செய்கிறபடியா சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புவிடும் நாம் எல்லாரும் உட்காருவோம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவராய் தேவனுடைய தேசத்திலே மாபெரு காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்தால் தான் நம்முடைய தேசம் விடுதலையாகும். ஆகவே ஆமென். தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு தேவ சன்னிதியிலே கண்ணீரோடு ஜெபிப்போம். சீக்கிரமாக ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். நம்முடைய தேசம் விடுவிக்கப்பட வேண்டும். உலக நாடுகளில் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த நோயின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவனை ஆராதிக்க பரலோகத்தில் தேவன் உதவி செய்ய முடியாக நம்முடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது கூட வேத வசனத்தை நான் தியானம் பண்ண விரும்புகிறேன். நம்முடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நான் கடந்த வாரத்தில் சிந்தித்ததான அந்த வேத பகுதியை மறுபடியும் அதனுடைய தொடர் செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது 3வது வசனத்தையும் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் நாம் வாசித்தோம். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி உரைத்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பிரவர்த்திகள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே நிறைவேறப்பட்டதான தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். 2 விதமாக இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு பரலோகத்தில் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒன்று ஆமென். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான வேத வார்த்தையிலே கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 3-4 இடங்களில் தேவனுடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகிறது என்று கர்த்தருடைய நாளை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். The day of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாள் வருகிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆமென். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிறார். 2 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஒன்று, கர்த்தருடைய நாள், the day of the Lord is coming. தேவனுடைய நாள் வரப்போகிறதுனால ஆமென். ஒன்று, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னமே என்ன நடக்கும். 2, கர்த்தருடைய நாள் வருகிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களை தெளிவாக யோவேல் தமது புஸ்தகத்தில் எடுத்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னாமே என்ன நடக்கும் என்பதை சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் குமாரத்தி மேல குமாரர்கள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேல ஊழியக்காரிகள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், மூப்பர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடிய காற்றை போல பலத்த வல்லமையோடு அங்கே கூடியிருந்த 120 பேர் மேல் இறங்கி வந்த போது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டதான தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அன்றைக்கு நிறைவேறப்பட்டது. அல்லேலூயா. அங்கே அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டதான ஜனங்கள் தேவனை அபிஷேகத்தோட வல்லமையோட அந்நிய பாஷையில பாடி ஆராதித்த போது எருசலேமிலே கூடி வந்திருந்ததான சகல ஜனத்தார்களும் பல ராஜ்யங்களுடைய ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஓடி கூடி வந்து, ஓ இது என்ன ஆகுமோ, இவர்கள் அவன் கப்போதோக்கரும் சோப்பத்தோமியரும் கிரேக்கர்களும் ரோமாபுரிக்காரர்களும் எல்லாம் கூடி வந்து அங்கே தங்களின் மொழிகளிலே அந்நிவாசிகளை பேசுகிறானே அவர்களை கண்டு அவர்கள் கேட்டார்களையோ, இவர்கள் நம்முடைய மொழியிலே பேசுகிறார்களே,
இவர்கள் எல்லாம் கலீலியர்கள் அல்லையா என்று சொல்லி கேட்டார். ஸ்தோத்திரம். சிலர் சொன்னார்கள் இவர்கள் மதுபானம் பண்ணி இருக்கிறார்கள், இவர்கள் மது போதையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பேதுருவோ எழுப்பி நின்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆதாரமாக்கி கொண்டு ஆமென் கர்த்தராகிய தேவனுடைய வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் நடக்க வேண்டும். ஆமென் ஆவிக்குரிய அடையாளமாக அவன் தெய்வ சபையை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு வாலிபர்கள் மேலும் சிறியவர்கள் மேலும் பெரியவர்கள் மேலும் முதியோர்கள் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கடைசி காலத்திலே என் ஆண்டவர் ஊற்றுவார் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தைகளே ஆமென் ஸ்தோத்திரம் இங்கே நிறைவேறப்பட்டது என்று அவர்களுக்கு எடுத்து தெளிவுபடுத்துகிறதான பேதுருவுடைய பிரசங்கத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் தெளிவு இந்த நாட்களில் நமக்கு தேவை. ஆமென் ஸ்தோத்திரம். 1ஆம் நூற்றாண்டிலேயே தேவனுடைய வருகையின் அடையாளம் காட்டப்பட்டது என்றால் இன்றைக்கு இயேசு ஆண்டவர் உலகத்தில் வந்து மரித்து அடக்கப்பட்டு 2020 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இதோ நான் போய் சீக்கிரமாய் வருகிறேன் என்று உரைத்த ஆண்டவர் வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவருடைய வருகையின் அடையாளத்தை ஆண்டவர் அவ்வப்போது உலகத்திலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? நானும் நீங்களும் ஆயத்தமாகப்பட வேண்டும் என்பதற்காக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நினைவு கூறப்படுத்தும்படிக்கு உலகத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே அவருடைய வருகையின் நாளுக்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டதான காரியத்தை ஆமென் பல நிலைகளிலே சிந்திப்பதற்கு பரலோகத்தில் தேவன் நமக்கு கிருபையை செய்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய 2ஆம் பகுதி, அந்த முதல் பகுதியிலே ஸ்தோத்திரம் ஆனபடியினால் என்ன நடக்கிறது 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளுமே செவி கொடுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களாவது இப்படி சம்பவித்தது உண்டா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாளில் நடக்காதது, நம்முடைய முற்பிதாக்களின் நாளிகளில் நடக்காத சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். உங்கள் நாளிலாவது உங்கள் பிதாக்களின் நாளிலாவது இப்படி நடந்தது உண்டா என்று கேட்கிறார். ஆமென். இப்பொழுது நம்மிடத்தில் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல, இப்படி நடந்ததில்லை, நாங்க சிறு வயதில் இப்படி கேள்விப்பட்டதில்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். முந்தின தலைமுறையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நாங்க கேள்விப்பட்டதில்லை, ஆனா இப்போ என்ன செய்து கேள்விப்படுகிறது. பிரியமானவர்களே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆமென் நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத அநேக சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். புது புது நோய்களை குறித்து கேள்விப்படுகிறோம், அநேக பயங்கரமான குற்றங்களை குறித்து கேள்விப்படுகிறோம், பலவிதமான துயர சம்பவங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் நான் நீங்கள் காணும் போது கேட்கும் போதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நெருங்கிவிட்டது என்று நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆகவே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் நாளிலே உங்கள் பிதாக்களின் நாளிலே ஆமென் இப்படி நடந்தது உண்டா? நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? இல்லை. ஸ்தோத்திரம். ஆகவே என்ன நடக்க போகிறது? அதனுடைய 4வது வசனத்திலே ஒரு கொடுமையான சம்பவம் தேசத்திலே நடக்க போகிறது நமக்கு வெளிப்படுத்துகிறார். கொள்ள நோய்களை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி நாளை குறித்து எச்சரிக்கை விடுக்கும் போது கடைசி நாட்களில் வரப்போகிறதான கொள்ள நோய்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். யுத்தங்களை குறித்தும் பூமி அதிர்ச்சிகளை குறித்தும் ஆமென் பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய அடையாளங்களை குறித்தும் வானத்தில் உண்டாகிற அடையாளங்களை குறித்தும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை குறித்தும் ஆமென் ஸ்தோத்திரம் பொலிட்டிக்கல் சேஞ்ச் ராஷ்டிரியத்திலே ராஜ்யங்களில் உண்டாகிறதான மாற்றங்களை குறித்தும் எல்லாம் வேதம் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆமென் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்னாலே என்ன நடக்கும்? ஆமென் ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக எல்லா தீர்க்க தரிசன வசனத்திற்கும் அதனுடையதான ஒரு லிட்டரல் மீனிங், அதாவது எழுத்தின்படியான ஒரு அர்த்தம் உண்டு, ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் உண்டு, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகிய ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி 3 விதமாக வேத வசனத்தின் தீர்க்க தரிசனங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவ்விதமாக நான் 4வது வசனத்தின்படி
உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது? 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த செய்தியை பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், அவை உங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் தெரிவிக்கப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், அது இருளும் அந்தகாரமும், 2வது அதிகாரம் 2வது வசனம், இருளும் அந்தகாரமும் நிறைந்தது நாளும் ஆமென், ஸ்தோத்திரம் ஆயிருக்கும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். 3வது வசனம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது அவர்களுக்கு முன்னே அக்கினி பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கு பின்னாக ஜோலை எரியும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அவர்களுக்கு முன்னே தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவர்களுக்கு பின் பாழான வனாந்தரம் போலவும் இருக்கும், அவர்களுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இந்த சம்பவங்கள் நடக்கும் போது இந்த காரியங்களுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும் என்று சொல்றார். அவர்களுக்கு முந்தி ஏதேன் தோட்டத்தை போல இருப்பார்கள், பிந்தி வனாந்தரம் போல இருப்பார்கள் என்று சொல்றார். ஏதேன் தோட்டம் என்ற என்ன? ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததான அனுபவம். அந்த அனுபவத்தில் இருந்து நம்மை விலக்கி கொண்டு சென்றது என்ன? ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி கிழக்கு ஏதேனில் ஒரு தோட்டம் உண்டாக்கி அந்த தோட்டத்திலே மனுஷனை கொண்டு அவன் தங்க வைத்து அந்த தோட்டத்திலே பணிவிடை செய்வோம், தோட்டம் காக்கவும், அங்கே அவன் தங்கி இருக்கவும் அவனை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் என்ன? அங்கே எல்லாம் இருந்துதான் ஒரு நிறைவு ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. எதற்குமே அங்கே அவன் ஜனங்கள் அலைய வேண்டிய, தமது பிள்ளைகள் அலைய வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு தேவையான பழங்கள், மர செடிகள், உணவுகள் எல்லாவற்றையும் தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்து, அது மட்டுமல்ல ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புத்தகம் வாசிக்கும் போது ஆமென், மாலை நேரத்தில் தேவன் தோட்டத்திலே வந்து மனிதனோடு கூட உறவாடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு உள்ள ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. மாலை நேரத்தில் தேவன் ஏதேன் தோட்டத்திலே நடந்து வந்து தான் சிருஷ்டித்த மனிதனோடு கூட அவர் பேசி அவரோடு கூட மகிழ்கிறதான ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பின்பு வனாந்தரம் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு தேவனோடு கூட உறவாடுகிறதான அனுபவம் இல்லாதபடி ஏதேன் தோட்டம் போல தேவனோடு ஐக்கியமாயிருந்து தேவனால் நடத்தப்பட்டு தேவனால் போஷிக்கப்பட்டதான ஜனங்கள் இன்றைக்கு வனாந்தரமான ஒரு நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆவிக்குரிய வனாந்தரத்திலே பிசாசானுடைய வாரிகளை கொண்டு வந்திருக்கிறார். தேவனோடு ஐக்கியத்தை முறியடித்திருக்கிறது. ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, தேவனோடு ஐக்கியம் இல்லை. தேவனோடு பேசுகிறதுக்கு மாலை நேரத்தில் அவர் இறங்கி வரும்போது உறவாடுகிறதான மனிதன் ஆமென், ஸ்தோத்திரம், பாவத்தில் விழுந்ததற்கு அப்புறமாக அவன் தேவனோடு கூட உறவாட முடியாமல் தள்ளப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டவனை வெளியேற்றி வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், கொடிய சாத்தானுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது கர்த்தரோடு ஐக்கியத்தை முறியடித்து, ஆராதனையை முறியடித்து, தேவனோடு உறவுகளை முறியடித்து ஆமென் வனாந்தரத்திற்கு நம்மை தள்ளி விடுவதற்காக முயற்சிக்கிற அந்தகார சக்திகள் கடைசி நாட்களில் செயல்படும் என்பதை அறிந்து தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் கடந்து வரும்போது பச்சைப்புழு விட்டது, வெட்டுக்கிளி தின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெட்டுக்கிளி விட்டது, பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டது, முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் எழுத்தின்படியான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொன்னேன். 2வது பாயிண்ட் இன்னைக்கு சொல்லுகிறேன். 3 ஜீவிகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 பச்சைப்புழு, 2 வெட்டுக்கிளி, 3 சொல்லுங்க பச்சைக்கிளி, ஸ்தோத்திரம், 4 முசுக்கட்டை பூச்சி. 4 விதமான ஜீவிகளை குறித்து சொல்லி இருக்கு. 4 ஜீவிகள். ஸ்தோத்திரம். இந்த 4 ஜீவிகளை குறித்து சொல்லும் போது திடீர்னு நமக்கு வெளிப்பாடு புத்தகத்துல ஒரு ஞாபகம் வரும். அங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவிகள் உண்டு. ஸ்தோத்திரம். இங்க இந்த 4 ஜீவிகளும் 1 புழு, 2 வெட்டுக்கிளி, அது கிளியாது, 3
பறவை பச்சைக்கிளி, நாலாவது ஒரு புழு. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, பச்சை புழு விட்டது. பச்சை புழுவை குறித்து நம்ம பார்த்தோம். அது இலைகளுக்கு இடையில அடியில மறைஞ்சிருக்கு. அப்போ காணாது, திடீர்னு கண்ணுக்கு தெரியாது. செடி நல்ல பச்சையா இருக்கும், ஆனா அதுக்கடியில என்ன இருக்கும்? பச்சை புழு இருக்கும். அதனால்தான் வயல்கள் எல்லாம் கிருமி நாசினி அடிக்கிறது. அந்த பச்சை புழு எல்லாரும், பச்சை புழு என்ன செய்யணும், அந்த இலையின் அடியில மறைந்திருந்து அந்த இலையினுடைய பச்சைப்பான அந்த பகுதியில எல்லாம் அது தின்றும். அந்த இலையை நறுமூலமாக்கும், அந்த செடியை நறுமூலமாக்குவதற்கு மறைந்திருந்து கிரியை செய்யும். இது போல மறைமுகமாக நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதான சத்துருடைய போர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு இரண்டாவது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியை குறித்து நான் கொஞ்சம் சொன்னேன். அவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளியை குறித்து பேசப்பட்டது. நம்முடைய தேசத்துல வெட்டுக்கிளி வந்தது. இந்த வெட்டுக்கிளி என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தனா, அது ஒன்றும் ஒரு பெரிய மிருகமாக எல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வெட்டில் மாதிரிதான் இருக்கு. அந்த வெட்டுக்கிளி என்ன செய்கிறார்? வெட்டுக்கிளி வந்தனா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பூச்சி, அதாவது பச்சை புழு விட்டு வச்சதான சில இலைகளிலே அது பச்சையானதை தின்னு மிச்சத்தை விட்டு வைப்பான். அந்த மிச்சம் இருக்கிறதை எல்லாம் வெட்டுக்கிளி என்ன செய்வார்? இலையை முற்றிலுமாக என்ன செய்வார்? இலையினுடைய ஒரு பச்சப்பு கூட இல்லாதபடி அந்த இலையினுடைய சதைகளை முழுவதும் தின்கிறதான ஒரு நிலைமை. அதுதான் அவன் வெட்டுக்கிளி செய்கிறது. இந்த நாட்களில் வெட்டுக்கிளி வந்துச்சு, அநேக விலைகளை என்ன செய்யுது, தின்னு விட்டது. இந்தியாவில் மாபெரும் பஞ்சம் உண்டு பண்ணக்கூடியதான நிலைமைக்கு நம்முடைய தேசத்தை தள்ளிவிடத்தக்கதாக வெட்டுக்கிளிகள் கூட்டமாய் தேசத்துல வந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா தேசத்தை தாக்கி விட்டது, இந்தியா தேசத்தை தாக்கி தமிழ்நாட்டுக்கே என்ன செய்யுது, வந்து விட்டது. இதெல்லாம் கர்த்தருடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. அந்த வெட்டுக்கிளி வந்தா என்ன செய்யும்னா, அது இலையில் இருக்கிறதானே, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இலையினுடைய ஷேப்பை என்ன செய்யும், மாத்திடும். அந்த இலையை முற்றிலுமாக அதனுடைய பச்சை இலைகள் முழுவதும் காலி பண்ணும். இதுதான் அதனுடைய வேலை. ஆமென் ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன செய்யுது இருக்கிறது. இலை என்பது ஒரு மரத்தினுடைய செழிப்பான ஒரு பகுதி. ஒரு மரத்துல இலை இல்லைன்னா யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. இலை இருந்தா தான் அந்த மலைக்கு அந்த மரத்தின் கீழே போயிருந்தா நிழல் கிடைக்கும், அது பார்க்க அழகா இருக்கும். அப்போ அந்த அருமையான அந்த நல்ல நிலைமையில நிற்கிறதான மரத்தை அதனுடைய இலையை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்ருவானவன் திட்டமிட்டு இங்க இஸ்ரேல் ஜனங்களை இந்த மரத்துக்கு ஒப்பாக தீர்க்கதரிசி காண்கிறார். அதனுடைய அவன் மறைந்திருந்து அவர்களுக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்ததான அந்தகார வல்லமைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்மூலமாக்குவதற்காக செயல்பட்டு மிச்சமிட்டது வெட்டுக்கிளியானது தின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மரத்தினுடைய இலையில் அதனுடைய ஆகாரம் உண்டு. அந்த இலைதான் மரத்திற்கு தேவையான ஆகாரத்தை சமைக்கிறது. சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இலையில் வைத்துதான் மரங்கள் சமையல் செய்யறாங்க. அப்போ பாருங்க, இந்த நாட்களிலே அவன் சத்ருவானவன் நம்மோடு போராடும் போது அவன் சொல்ற இலை மரத்தினுடைய கிச்சனாக இருந்தா நமக்கு கிச்சனுடைய பிரச்சனைகள் வந்து, ஆகாரம் இல்லை, உணவில்லை. அவன் சொல்ற போதுமான உணவில்லாதபடி எத்தனையோ ஜனங்கள் ஒருவேளை உணவில்லாதபடி மரித்து விழுந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேசத்திலே பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த கொரோனா நோயினால தாக்கப்பட்டதனால உலகத்திலே 25 கோடி மக்கள் அவன் உணவுக்காக அவன் சொற்ற உணவு இல்லாமல் பஞ்சத்தில் அடிபடுவார்கள் என்று சயின்டிஸ்டுகள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்போ சாத்தானுடைய நோக்கம் என்ன? ஜனங்களுக்கு உணவில்லாதபடி அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இங்கே இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் அதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேள விடாதபடி, அவருடைய செய்தியை கேள விடாதபடி, அவருடைய அப்பமாகிய வார்த்தையை நாம் அனுபவிக்க புசிக்க முடியாதபடி உன் அப்பமாகிய கோலை ஒடித்து விட்டார் என்று சொன்னது போல அவருடைய வசனத்திற்கு பஞ்சம் ஏற்படுகிறதான நாடுகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆலயத்திலே தேவ செய்தியை கேட்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை கேட்க முடியவில்லை. சாத்தான் இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெட்டுக்கிளியை போல வந்து பச்சைப்பான ஆசீர்வாதங்களை
அவன் நன்மைகளை பெற்று தரக்கூடியதானே, அவன் ஆரோக்கியத்தை தர வரப்படக்கூடியதான கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி, அவன் சோத்திரம் ஒரு செழித்த மரமாக இருக்க வேண்டிய செழித்த இலைகளாக மரத்தின் இலைகளாக நிற்க வேண்டிய நம்மை அவன் நிர்மூலமாக வெட்டி போடுகிறதான அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை மறைந்திருந்து கிரியை செய்ததான அந்தகார சக்திகள் அவன் சோத்திரம் மிகுதியாக இருக்கிறதான கொஞ்சம் விசுவாசத்தை, கொஞ்சம் நம்பிக்கையை, அவன் சுத்திரம் அந்த கொஞ்சமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட இல்லாம செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதான சத்ரு உனக்கு எதிரே போராடுகிறார் என்பதை அறிந்து கடைசி நாட்களில் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அவன் சோத்திரம் மணிக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடிவதில்லை, ஆராதிக்க முடிவதில்லை. அவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதித்தவங்க இப்ப முழுமையாக ஆராதிக்க முடியவில்லை என்றால் சத்ருவானவன் நம்முடைய ஆராதனையை தடை பண்ணுகிறார். நம்முடைய ஆகாரத்தை உணவை இல்லாய்வு செய்ய விரும்புகிறார். நம்மை அவன் சோத்திரம் வனாந்திரத்திற்கு நிழலான சூழ்நிலைக்கு நேராக தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இதன் நடுவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எதிரான ஒரு போரிலே நாம் இருக்க வேண்டும். இப்ப வெட்டுக்கிளிக்கு ஹெலிகாப்டர்ல மருந்தடிக்க போறாங்க. ஸ்தோத்திரம். இப்ப நமக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிறதான ஆவிக்குரியதான இந்த வியாதிக்கு என்ன மருந்து? அவருடைய வசனமாக கிருமிநாசினியை அடிக்க வேண்டும். அவருடைய வசனமாகிய இந்த மருந்தை தளித்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ வெட்டுக்கிளி தின்றது, அந்த வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்னுகிறார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பச்சைக்கிளியை நீங்க பார்த்திருப்பீங்க, பேரட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பச்சைக்கிளி ஒரு மரத்துல வந்தனா என்ன செய்யும் தெரியுமா? அந்த மரத்துல சின்ன சின்ன கிளைகள் இருந்தனா அதெல்லாம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு நறுக்கி போடுவோம். ஒரு கிளி கிட்ட நீங்க கொண்டு போய் சின்ன ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து பாருங்க, அதை அப்படி கருகருன்னு கடிச்சு நறுக்கி நறுக்கி போடுவோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது தின்னவும் மாட்டான், அது அங்க நிக்கவும் மாட்டான், தானும் திங்க மாட்டான், அடுத்தவங்களே என்ன செய்வாங்க திங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லி பாழாக்குறதான கிளிகள். அப்போ பச்சை கிளிகள் ஒரு மரத்தை சுத்திரமாக இல்லாம செய்வதற்கு பச்சை கிளிகள் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி திந்து அவன் ஸ்தோத்திரம் வெட்டுக்கிளிகள் வரும் என்று வேதம் நமக்கு சொன்னது. வந்தது எல்லா ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம், அது எழுத்துப்படி வந்தது. ஆனால் அது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வெட்டுக்கிளி விட்டதை இப்பொழுது பச்சை கிளி தின்கிறார். கொஞ்சம் மிச்சம் மீதியாக இருக்கிறதான அந்த காரியத்தை எல்லாம் நறுக்கி 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 விட்டு ஆமென் சோத்திரம் இலை இல்லாததான கிளைகள் இல்லாததான ஒரு மரத்தை போல தனி மரமாக அதை நிறுத்தக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நேராக தள்ளப்படுகிறது. பாருங்கள், ஒரு மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி அதனுடைய இலைகள் எல்லாம் வெட்டினா அந்த மரம் தனித்து நிற்கும், அதனுடைய தடி மட்டும்தான் நிற்கும். அந்த மரம் பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, அந்த மரம் கூடி சீக்கிரமாக பட்டு போயிடும். அந்த நிலைமைக்கு நேராக தள்ளிவிடுவதற்காக சத்ருவானவன் செயல்படுகிறான். இப்போ வெட்டுக்கிளி வெட்டி போட்டு அதனுடைய மிச்சம் இருந்ததான ஆசீர்வாதங்களை எல்லாம் இழக்க செய்தார். அல்லேலூயா. சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து செயல்படும் போது அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாம செய்வதற்காக நினைக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக விசுவாசி பிள்ளைகள் எப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசானவன் உன்னுடைய ஆராதனை இல்லாம செய்வான். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன புழுவா பூச்சியா வந்து உனக்குள்ள இருக்கிற ஜெபம் ஆராதனை இல்லாம செய்து அவன் சோத்திரம் இன்னும் கொஞ்சமாக வந்து வெட்டுக்கிளியாக வந்து உன்னையே நறுக்கி போட்டு ஐக்கியத்தையும் அன்பையும் ஒரு மனதையும் கெடுத்து வெட்டி போட்டு உன்னை தனிமைப்படுத்தி அவன் சோத்திரம் பச்சைக்கிளியானது வந்து அவன் மிகுதியாக இருக்கிறதான அந்த பச்சைப்பின் அனுபவங்களை எல்லாம் முற்றிலுமாக நறுக்கி போட்டு உன்னை தனிமைப்படுத்தி நிறுத்துகிறதான சூழ்நிலைக்கு நேராக கொண்டு செல்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அரசாங்கம் நம்மளை தனிமைப்படுத்துகிறார். வியாதி இருந்தா தனிமைப்படுத்த அப்படின்னு சொல்லுகிறார். உலகமே நம்மளை தனிமைப்படுத்துகிறதான நாள் வரும் என்று வேதம் நமக்கு சொன்னது. அல்லேலூயா. ஆனால் நாம் தனிமையில் இல்லை. ஒருவேளை உங்களை தனிமைப்படுத்தினாலும் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சத்ருவானவன் நமக்கு கொண்டு வருகிறதான போராட்டத்தின் நடுவிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால நம்மை முத்திரையிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே பச்சைக்கிளியின் அனுபவங்கள், வெட்டி போடுகிறதான அனுபவங்கள், ஆமென் சோத்திரம்
ஸ்தோத்திரம். யோபுடைய புத்தகத்தில் சொல்லுகிறது, மரமாயிருந்தால் அதை வெட்டி போட்டால் அதுக்கு நம்பிக்கை உண்டு. தண்ணீரின் கந்தம் வரும்போது வெட்டி போட்ட மரத்திலிருந்து கிளைகள் பொட்டி புறப்படுகிறது போல தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும் போது வெட்டி போட்டதானே சத்ருவான வெட்டி போட்டதான கிளைகளில் புதிய துளிர்கள் இனத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே இந்த நாட்களில் நம்மை நிரப்பி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துரு நம்மை வெட்டி போட வேண்டும் என்று நினைக்கும் போது, பச்சையான அனுபவங்களை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று நினைக்கும் போது, தண்ணீரின் கந்தத்தை தந்து அவன் ஆவிக்குரிய மழையை தந்து நம்மை செழிப்பறச் செய்து புதிய துளிர்களை துளிர்விடச் செய்வதான தேவனிடத்திலே அண்டிக் கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்போமையானால் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பச்சைக்கிளி விட்டது, ஆமென், சூத்திரம். பச்சைக்கிளி வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்னது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி என்று சொல்லப்படுகிறது. ஆமென், சூத்திரம். இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிற முசுக்கட்டை பூச்சி என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு புழு. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தெரியாது. சில மரத்தையெல்லாம் வெட்டி போட்டோம்னா உள்ள ஒரு ஓட்டை இருக்கும், ஹோல்ஸ். அந்த ஹோல்ல அந்த மரத்தை எடுத்து பார்த்தனா உள்ள ஒரு புழு இருக்கும். அந்த மரம் தனி ஒரு மரம் உணங்கி போயிருந்ததுன்னா அது காரணம் உள்ள ஒரு புழு. அந்த புழு என்ன செய்யணும்னா இந்த தாய் வேரில் இருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை எல்லாம் கெடுத்து அந்த மரத்துக்குள்ளே போய் அந்த மரத்தை பாழடைய செய்து அந்த மரத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் கெடுத்து அதை கொன்று விடுவார். அந்த மரம் செத்து போயிடும். அல்லேலூயா. அதை வெட்டி போட்டு பார்த்தனா அதுக்குள்ள ஒரு புழு. அல்லேலூயா. இது போல பிரியமானவர்களே, வெளியே தெரியாது, வெளியே நல்லா தான் இருக்கு. இந்த மரம் பட்டு போனதா இல்லையா தெரியாது. மரங்கள் இலைகள் எல்லாம் போயிடுச்சு, கிளைகள் எல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது இந்த மரத்தை முற்றிலும் நிர்மூலமாக்க உள்ளே ஒரு பூச்சி. இது போல உள்ளுக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்யறதான சத்துருடைய போர்கள் வெளியே தெரியல. ஆனா ஆமென், சத்துரு முந்தி நல்லா இருந்தாங்க, இப்ப நல்லவே இல்லை, இப்போ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான நிலைமைக்கு நேராக நம்மளை தள்ளிவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் நிர்மூலமாக்குவதற்கு சத்துருவானவன் செயல்படுகிறார். ஆகவே இப்படிப்பட்டதான சம்பவங்கள் கடைசி நாட்களில் வரப்போகிறது என்று இஸ்ரவேலை பார்த்து ஆமென், ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான தீர்க்க தரிசனம் ஒரு மரத்தை குறித்து சொல்லல, நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய உள்ளுக்குள்ளே மறைந்திருந்து முசுக்கட்டை பூச்சியை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தின்று ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்துவதற்கு நடத்தி செல்லுகிறதான சத்துருவின் கிரியைகளை அடையாளம் கண்டுகொண்டு தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஆகவே இப்படிப்பட்டதான கொடிய காரியங்கள் நடக்க போகிறது படியினாலே நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்ம தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் முழங்கால் படி விடுவோம். மறைந்திருந்து கிரியை செய்கிற அந்த கால வல்லமைகளை வெட்டு கிரியும் கிரியைகள் ஆமென், சோத்திரம். நம்முடைய பச்சைப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களை ஆமென் தின்று விட்டு நம்மை ஒன்றுமில்லாமல் வனாந்திரமான ஒரு பகுதிக்கு நேராக நடத்தி தனிமைப்படுத்தி ஆமென் வெட்டி நறுக்கி போட்டு ஆமென், சோத்திரம். நமக்குள்ளே இருக்கிறதான ஆசீர்வாதங்களை கூட நம்பிக்கை விசுவாசத்தை கூட இழக்க செய்து முசுக்கட்ட பூச்சியை போல ஆமென், சோத்திரம். பட்டு போன மரத்தை போல நம்மை மாற்றுவதற்காக செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை முறியடித்து இந்த பகலில் நம்மை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் மனதாற்படி ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்டி போடுகிறதான சத்துருவின் கிரியைகள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உள்ளுக்குள்ளே இருந்து ஆமென், சோத்திரம். ஆவிக்குரிய மரணத்தை ஏற்படுத்தத்தக்கதாக ஜெபிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, அப்பவென்று கோலை உடைத்து விட்டு ஆண்டவரே எனக்குள்ளே பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்து என் ஆராதனைகளை தடை பண்ணி ஜெபங்களை தடை பண்ணி ஆமென், சோத்திரம். ஒரு செத்து போன மரத்தை போல மாற்றுவதற்காக செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து மாறுகிறோம். உமக்காக எழுதி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதான அந்த முசுக்கட்டை பூச்சியையும் வெட்டுக்கிளியையும் ஆண்டவரே, பச்சை புழுவையும் பச்சை கிளியையும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆமென், வசனமாகிய கிருமிநாசினி அடித்து அதையெல்லாம் நிர்மூலமாக்குவீராக. வார்த்தையினாலே நாம் விடுவிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டுடைய காலத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலத்துக்காக ஸ்தோத்திரம்.
சந்நிதியில வந்து வேத வசனத்தை வாசிக்க தியானம் பண்ணி கிருபையை செய்ததற்காக நன்றி. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கடைசி நாட்களில் நடக்கப் போவதானே கர்த்தருடைய நாள் வரப் போகிறது வழியாக என்ன நடக்கும் என்று ஆண்டவருக்கு திட்டமும் தெளிவுமாக பேசினார். அப்பா 1ஆம் அதிகாரத்தின் 4ஆவது வசனத்தின் மூலமாக இஸ்ரவேலின் ஜனத்தை குறித்து கர்த்தராய் தேவன் பேசப்பட்டதான வேத வார்த்தைகள் ஆண்டவரே அச்சரிகமாயும் எழுத்தின்படியும் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து அதை தியானம் பண்ண கிருபையை செய்வதற்காக நன்றி. எங்களுக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்கிற அந்த வல்லமைகள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை வெட்டி போட்டு ஆண்டவரே அப்பமாகிய கோலை வெட்டி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணாமல் கேள விடாதபடி ஆலயங்கள் அடைக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பல நிலையிலே ஆவிக்குரிய பஞ்சம் ஏற்படத்தக்கதான நிலைமையை நடத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே வெட்டுக்கிளியின் கிரியைகள் ஆண்டவரே முறியடிக்கிற தேவன் ஆண்டவரே பச்சைக்கிளி அவன் வெட்டி நறுக்கி போட்டு ஆவிக்குரிய வாரியை வெட்டி போடுகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறார். உள்ளுக்குள்ளே மறைந்திருந்து ஆண்டவரே ஒரு மரத்தை முற்றிலுமாக கொண்டு விடுவதற்காக செயல்படுகிற எல்லா சத்துருவின் போர்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே உடைய வசனமாகிய கிருமிநாசினி அடித்து ஆண்டவரே நாங்கள் உபக்கண்டு ஆமென் 1ஆவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆற்றோரத்தில் நாட்டப்பட்டதான மரத்தை போல இளவாடாத்ததும் ஆமென் சோத்திர பச்சையாயும் கனியுள்ளதுமாய் மரமாக செழித்தோங்கி வளர பரலோகத்தில் தேவன் கிருபையை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையினால் உடைய மக்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆவிக்குரிய மரணம் ஏற்படாதபடி இரத்த கொடைகளை மறைத்து காத்துக் கொள்கிறார். எழுப்பி பிரகாசிக்க மொழி வந்தது என்று சொன்னேன். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு எழுப்பி பிரகாசிக்க பரலோகத்தில் உதவி செய்கிறார்கள். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினுடைய மக்களை வாழ்த்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். டாக்டர் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சேவிக்கிறோம். நாம் இதனுடைய ஸ்பெஷல் கிருபை நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையோடு வருவதே இருக்குமாறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.